ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக கேட்ட இஃப்தார் ப்ரிப்பரேஷன் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணி வச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ஸோ நான் இதில் நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்ன ஈஸியாக இருக்கும், எப்படி கம்மியான டைமுக்குள்ளே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் அதில் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் ரோல், சமோசா சீட், அதுக்கான மசாலா ஸ்டஃபிங் வைக்கிறது, அதுலேயும் நான் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்குவோம். இது சமோசா, ஸ்ப்ரிங் ரோல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மெத்தடு தான், ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஒரே தான். ஸோ நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி சமோசா சீட்டு, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லாம் நீங்கள் தெளிவாக செய்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் தயக்கத்திலே இருப்போம், வீட்டில் செஞ்சால் வருமா வராதான்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போக்குற மாதிரி இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அதுக்காகவே நான் இதை ரொம்ப அதிகமாக ஸ்பீடப் பண்ணாமல் பொறுமையாக உங்களுக்கு நான் பண்ணுற எல்லா மெத்தடையும் அதே மாதிரி காட்டியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மைதா மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க விடணும். ஸோ அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக நம்ம பூரி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி தான் பிசையணும். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு அதிகமாக ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ நான் பிசைஞ்சிருக்க பதத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மாவு சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கோங்க. பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்திக்கும் பூரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக பிசைவோம், பூரிக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக பிசைவோம். ஸோ அதுதான் இதில் உள்ள சின்ன டிப்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாவை இந்த மாதிரி நீளமாக்கிக்கிட்டு உங்களுக்கு இது சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு பிரிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இதில் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த மாவை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துட்டோன்னா நமக்கு அந்த ஷீட் தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாவை இந்த மாதிரி கையால் டக் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எல்லா மாவையும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி வச்சுக்குவோம். இது மாதிரி பண்ணுறனால நல்லா இந்த மாவு உங்களுக்கு ஊறிட்டு நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். ஸோ ரொம்ப பெரிய சைஸில் தேய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு கிழிஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே செஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நாங்கள் மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்குவோம். அதாவது பூரி சைஸில் மட்டும் தேய்ங்க, ரொம்ப பெருசாக தேய்ச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் அதுக்கு அடுத்து திரும்பவும் இதை நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ அதனால் இதை ஒரு பூரி சைஸில் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சிருவோம். தேய்ச்சிட்டா தான் நமக்கு வேலை சுலபமாகும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற டைம் பார்த்திங்கன்னா பகலில் மார்னிங் டைமில் தேய்ச்சி இந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷனாகவும் இருக்காது. ஏன்னா மார்னிங் நம்ம எனர்ஜியாக இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சதுலேருந்து ஒரு பூரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கார்னர் கூட விடாமல் எண்ணெய் தடவிடுங்க. எந்த கார்னரையும் விடாமல் ஃபுல்லாக நடுவில், சைடில் எல்லா இடத்துலையும் எண்ணெயை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு இல்லைனா கையால் கூட நீங்கள் தொட்டுக்கலாம். இதுக்கு மேலே மாவு போட்டுக்கோங்க. மாவு போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பு. மாவு போட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு மாவை லைட்டாக தடவி விட்டு அதுக்கு மேலே இன்னொரு பூரி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிறப்ப ஷீட்டு எடுக்கிறப்ப கிளியாது, ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா கார்னர்லையும் தேய்ச்சிட்டு மொத்தமாக 3 அல்லது 2 பூரி மட்டும், அதாவது 2 மட்டும் தேய்ச்சிக்கோங்க. சில நம்ம யூடியூப் பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம், 6 வைப்பாங்க, 8 வைப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு செஞ்சு மாவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ வெறும் 3 அல்லது 2 எவ்வளோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனாலுமே பதட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் நம்ம பதட்டப்படாமல் செஞ்சோன்னா தான் நமக்கு நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம மேலேயும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை ஓவராலாக மெல்லிசாக எல்லா சைட்லேயும் தேய்க்கணும். உள்ளுக்குள்ளே கட்டாயம் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் தான் நம்ம மிஸ்டேக்ஸே பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வேலையெல்லாம் பகலில் செய்கிறனால நமக்கு நல்லா எனர்ஜி இருக்கும் பகலில் இருக்கிறனால. ஸோ அதனால் பகலில் செஞ்சுட்டு இதை ரெடி பண்ணுற மித்த விஷயங்கள்லாம் நம்ம ஈவினிங் பண்ணிடலாம். ஸோ நான் இதை காலையில் தான் செஞ்சேன். இல்லைனா மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த வேலை செய்யலாம், அதுவும் ஜாலியாக இருக்கும். இப்போ தோசை தவாவை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு கரெக்டாக 5 அல்லது 6 செகண்ட் தான் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சுத்தமாக செட்டாகவே ஆகாது. இது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. இப்படி கையால் நல்லா ஃபாஸ்ட்டாக திருப்புங்க. ஒரு சைடு 5 அல்லது 6 செகண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதே மாதிரி 3 to 4 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அடுப்பில் இருக்கிறப்பே உங்களுக்கு அந்த சைடுகள்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுப்பை விட்டு எடுத்ததுமே நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்துருச்சுன்னு. ஸோ நான் சொன்ன இந்த குறிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக நான் எடுத்திருக்கேன்னு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டைம் சேவிங்கும் ஆகும். இந்த மாதிரி நிறையா போட்டு ரிஸ்க் எடுக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ 6, 8 அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப பிகினஸாக இருந்தால் 2, 3 அதோடு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 2, 3 ட்ரை பண்ணுறப்ப டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேலை பார்க்கலாம். ஸோ அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நானும் வந்து சில ஆர்வ கோளாறில் 6லாம் போட்டு பயங்கரமாக சொதப்பியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 3 அடுத்த பேட்ச் போட்டு காட்டுறேன். அப்போ தான் வந்து சில பேர்த்துக்கு இன்னும் கொஞ்சமே புரியும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் 2, 3 தடவை பார்ப்பேன். இப்போ நான் வந்து இன்னொரு பூரி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டேன். எல்லா கார்னர்லேயும் எண்ணெய் தடவிட்டு மாவை ஒரு தடவை போட்டு லைட்டாக அமுக்கி விட்டுட்டு இன்னொரு தடவை எல்லா சைடும் மாவு போட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய மாவெல்லாம் தேவைப்படாது. சும்மா அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க ஓவரால். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு பூரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக மாவு தடவிக்கோங்க. நான் வந்து 3ஆவும் பண்ணி காமிக்கிறேன், 2ஆவும் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு 3ஆக பண்ணோம். இப்போ வந்து 2. இதே மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா கார்னர்ஸ்லேயும் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சேம் நம்ம தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி போட்டுருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடும் 5 செகண்ட் தான் இருக்கணும். ஸோ டக்குன்னு திருப்பிடணும். ரொம்ப நேரம் இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா இது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஒரு சைடு போட்டிங்கன்னா வெறும் 5 செகண்ட் கரெக்டாக அதே மாதிரி 4 அல்லது 5 தடவை இல்லை 3 அல்லது 4 தடவை போட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அடுப்பில் இருக்கிறப்பே அந்த சைட்ஸ்லாம் எடுக்க வந்துடணும். அப்படி எடுக்க வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டு, ஈஸியாக எடுக்க வந்துடும். அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் மெல்லிஸாக தேய்ச்சி ஒரு சைடு மட்டும் சரியாக இது பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எடுக்கிறப்ப அந்த இடத்துல நடுவில் ஓட்டை விழுந்து கிழிஞ்சிரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். தேய்க்கிறது ஈவனாக எல்லா சைடும் கரெக்டாக தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி அழகாக எடுக்க வரும். ஸோ இப்போது நமக்கு இதெல்லாம் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருவோம். ஏன்னா நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடணும், இதெல்லாம் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு சமோசா சீட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ரோலுக்கு வேணும்னா ஸ்ப்ரிங் ரோலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தோராயமாக ஸ்ப்ரிங் ரோலுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சமோசா சீட் வந்து செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை வந்து நமக்கு தகுந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிட்டோம்னா சமோசா சீட் வந்துடும். இப்போது ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நம்ம சதுரமாக கட் பண்ணிக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ரோல் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா சின்ன ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குட்டீஸ் வந்து ஸ்ப்ரிங் ரோல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பெருசாக கொடுத்தா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எப்போயுமே இந்த மாதிரி பண்ணுறப்ப சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்குவேன், பெருசாகவும் கட் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம பெரியவங்களுக்கு பெருசாக, ஸோ கிட்ஸுக்கு வந்து சின்னதாக அப்படி வந்து பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 2 வீக்ஸ் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் திருப்பி இன்னொரு பேட்ச் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி சின்னதாகவும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பெருசு சின்னது இந்த மாதிரி மாற்றி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்டஃபிங் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அதை வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து சமோசாவுக்கு வைக்கிற ஸ்டஃபிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்குள்ள ஸ்டஃபிங். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. சமோசாவுக்கு வந்து கட் பண்ணுறது ஒன்றும் பெருசு கிடையாது. நம்ம கட் பண்ணியிருக்கிறத வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு கஷ்டமான ஒர்க் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு காட்டலை. ஏன்னா இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சோம்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 வீக்ஸ் முடிகிறதுக்குள்ளே நம்ம இதை யூஸ் பண்ணிடணும். அதுக்கிடையிலே நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாள் இஃப்தாருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியில் சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங் பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட், குடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து நீளமாக ஸ்ப்ரிங் ரோல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீளமாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீளமாக போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் வதங்கலாம் கூடாது. நமக்கு வந்து ஏன்னா இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால சும்மா குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் வதங்கினாச்சுன்னா போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வந்து 2 தடவை வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேன். இதுவும் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 to 4 days வரைக்கும் இந்த ஸ்டஃபிங் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் அதுக்கு மேலே யூஸ் பண்ணதில்லை. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்க்கலை. அதுக்கு பதிலாக வந்து நான் தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தக்காளி சாஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் தக்காளி சாஸ் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கப்புறம் சோயா சாஸும் தக்காளி சாஸும் வந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். மற்றபடி அதில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. இப்போது இது ரெண்டும் போட முடியலை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தானே நம்ம செய்ய முடியும். ஸோ அதனால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் காம்பினேஷனாக இருந்தாலும் ஓகே, இல்லை மிளகுத்தூளாக இருந்தாலும் ஓகே. இப்போ இதை ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறதுன்னு காட்டிடுறேன். நான் வந்து ஸ்ப்ரிங் ரோலை வந்து 2 மெத்தடாக பண்ணுவேன். இது பாருங்கள், இது ஒரு மெத்தடு. நீங்கள் வந்து இதை டப்பாவில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரியே பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு தாராளமாக நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ இதை வந்து 2 சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு சைடுக்கு மேலே இன்னொரு சைடை போட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடணும்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு மைதா தொட்டுக்கிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி நல்லா ஒட்டி வச்சிடணும். இல்லைனா வந்து சீலாகாது, எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து இது கிட்ஸுக்கு உள்ளது. சின்ன ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சைடு மடிச்சுட்டு அதுக்கு மேலே 2 சைடு நம்ம வந்து பொட்டில் மடிக்கிற மாதிரி, ஸோ ஒரு சைடு நடுவில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா குட்டியாக தான் பண்ணியிருக்கோம். இது வந்து கிட்ஸுக்காக. ஸோ இதுலேயும் நீங்கள் பெருசாக பண்ணுறா இருந்தாலும் இதே மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா அந்த பேட்டிஸ், அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வந்து எல்லா சைடும் டக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் போடையில் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஐட்டம் வந்து என்னோடய ஹிட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்துச்சு. அளவுகள் மாவு பிசைகிறது அதெல்லாம் இதே மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கும் கட்டாயம் இந்த மாதிரி வரும். ஸோ நான் மைதாவை தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் மைதாவை தண்ணியில் கொஞ்சோன்னு குழச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக அப்படியே சீல் பண்ணிக்கிறேன். உள்ளே கூட நீங்கள் பிரிஞ்சிடும்னு பயமாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சமோசாக்குள்ள மசாலா சொல்லிடுறேன். இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், கேரட், இதில் வந்து நம்ம அதிகமாக ஹெவியாக மசாலாலாம் கொடுக்க போகிறதில்ல. இது வந்து ஒரு வெங்காய சமோசாங்கிறனால உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து ரொம்ப பிடிக்குன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் வந்து பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிடணும்னா நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த பச்சை பட்டாணி தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. எடுத்து நீங்கள் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 3 to 4 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் கொண்டைக்கடலை, பயிர் வகைகள் மித்தது எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சமோசா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதெல்லாம் சமோசா செஞ்சு காட்டல, நான் அதுக்கு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் சமோசாவில் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்கு மிச்சமாகும். ஒரு 5 டேஸ்க்கு 6 டேஸ்க்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேறு வெரைட்டி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.